என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து Q&A கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோவுல ஒரு நபர் கேட்ட கேள்விக்கு நம்ம ஹானஸ்ட்டா பதிலளிச்சிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, "ஒரு மோசடி நிறுவனத்தை மோசடி என்று சொல்வது தவறா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கேள்வி கேட்டிருந்தாரு. அவருடைய கேள்விக்கு விளக்கமான பதிலை ஒரு வீடியோ வெளியிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அவருக்கு பதிலளிச்ச அந்த வீடியோவுடைய லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பாருங்க. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு நான் எந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா அந்த வீடியோல இருக்கும். ஆனா, அதே நபர் இப்போ என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, "வருகிற சனிக்கிழமை லைவ் போடுவோமா? நேரில் சந்தித்து உங்கள் நிறுவனம் மோசடி நிறுவனம் அப்படிங்கிற ஆதாரத்த வெளியிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொல்லியிருந்தாரு. அவருக்கு நான் போன வீடியோவுல சொன்னது புரியல போல. எங்கள் நிறுவனம் மோசடி செஞ்சிருக்கிறத உறுதிப்படுத்திய கோர்ட் ஆர்டர், நீதிமன்ற உத்தரவு உங்க கையில இருந்தா, அத மட்டும் வச்சுட்டு நீங்க எங்க வேணா கூப்பிடுங்க, நான் வந்து நிக்கிறேன். எதுவுமே இல்லாம எவனோ ஒருத்தன் 60 பக்க பிடிஎஃப்ப குடுத்துட்டு, அத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு வந்து, இதுதான் ஆதாரம் பாருங்கன்னு நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி ஏத்துக்க முடியும்? நான் திரும்பவும் சொல்றேன், நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து, மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கிய பிறகுதான் ஒரு நிறுவனம் மோசடி செய்துள்ளதா அல்லது இல்லையா என்பது தெரிய வரும். அதற்கு முன்பாக எவனோ ஒருத்தன் 60 பக்க பிடிஎஃப்ப குடுத்துட்டு, இதோ ஆதாரம் பாருங்க அப்படின்னு சொன்னா, அது கோர்ட் ஆர்டருக்கு ஈக்குவல் ஆயிடுமா? நிறுவனம் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. விசாரணை நடந்து முடிந்து, மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொல்லட்டும், எங்கள் நிறுவனம் மோசடி செய்துள்ளதா அல்லது இல்லையா என்று. அதற்கு முன்பாக நீங்கள் எவனோ சொல்வதை கேட்டுக்கொண்டு, எனது வீடியோ கீழ் கமெண்ட் செய்வதை தவிர்க்கவும். இல்லையென்றால் உங்கள் விருப்பப்படி எனது வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஆதரவையும் கொடுங்கள். அடுத்தடுத்து நமது சேனலில் வீடியோ வரவுள்ளன. காத்திருங்கள், நல்லது நடக்கும். அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.